அது எனக்கு தருங்க. என்ன நடக்கிறது இங்கே? இரவு 10 மணியை தாண்டி இருந்தது. மழையின் சலசலப்பும் ஜன்னல் கண்ணாடியில் மோதும் காற்றுமே அந்த அறையின் அமைதியை கலைத்து கொண்டிருந்தன. மேசையில் இருந்த மடிக்கணினியை மூடிவிட்டு அரவிந்த் ஒரு பெருமூச்சோடு நாற்காலியில் சாய்ந்தான். மாதவனுக்கும் அவனுக்கும் இடையே உருவான நட்பு ஆரம்பத்தில் இயல்பான ஒன்றாகத்தான் இருந்தது. அரவிந்தின் பள்ளி தோழனான மாதவன் சில மாதங்களுக்கு முன்புதான் அதே நகரத்திற்கு வேலை மாற்றலாகி வந்திருந்தான். அரவிந்தின் மனைவி மீனா அமைதியான குணமுடையவள். வீட்டின் பொறுப்புகளை நேர்த்தியாக கவனித்து கொள்பவள். மாதவனின் வருகை அவளது அன்றாட பாதையில் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வந்தது. அரவிந்தின் தொழில் நிமித்தமான இரவு பயணங்கள் அதிகரித்த காலத்தில் மாதவனின் வருகையும் அரவிந்தின் வீட்டில் இயல்பானது. ஒன்றாக உணவு உண்பது, பழைய நினைவுகளை பேசுவது என தொடங்கிய அந்த நட்பு அரவிந்த் இல்லாத நேரங்களில் மெல்ல மெல்ல எல்லைகளை தாண்ட தொடங்கியது. அன்று இரவு வழக்கமாக வரவேண்டிய விமானம் ரத்தானதால் அரவிந்த் யாருக்கும் அறிவிக்காமல் நள்ளிரவிலேயே வீடு திரும்பினான். முன் கதவை திறந்து உள்ளே நுழைந்தபோது வரவேற்பறை விளக்குகள் அணைக்கப்பட்டிருந்தன. ஆனால் படுக்கையிலிருந்து மெல்லிய குரல்கள் கேட்டன. கதவை லேசாக தள்ளிய அரவிந்திற்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அங்கே மீனாவுடன் மாதவன் மிக நெருக்கமாக இருந்த காட்சி அவனது பாதங்களுக்கு கீழே நிலத்தை நழுவ செய்தது. கோபமும் ஏமாற்றமும் அசிங்கமும் அவனது தொண்டையை அடைத்தன. அரவிந்தின் வருகையை கண்டு மீனா அஞ்சி நடுங்கினாள். மாதவன் பதற்றத்தில் தவித்தான். ஆனால் அரவிந்த் கத்தவில்லை, வன்முறையில் ஈடுபடவில்லை. அவனது அமைதி அந்த அறையை விடவும் மிகவும் அதிக கனமாக இருந்தது. வெளியே போ மாதவன் என்றான் அரவிந்த். அழுத்தமான குரலில் சொன்னான். மாதவன் எதுவும் பேசாமல் தலை குனிந்தபடி அங்கிருந்து வெளியேறினான். அறையில் மீனாவும் அரவிந்தும் மட்டுமே எஞ்சினர். மீனா கதறி அழுதாள். தன் தனிமையும் கவனக்குறைவும் தவறான பாதையில் தன்னை வழி நடத்தியதாக கூறி மன்னிப்பு கேட்டாள். ஆனால் நம்பிக்கை மீது விழுந்த விரிசல் வெறும் வார்த்தைகளால் ஒட்டக்கூடியதாக இல்லை. அடுத்தடுத்த நாட்களில் அந்த வீட்டில் அமைதி மட்டுமே குடிமுறை செய்தது. அரவிந்த் தன்னை தேற்றிக்கொள்ள முயன்றான். தம்பதியினருக்கு இடையேயான புரிதலின்மையும் வெளிப்படையான பேச்சின்மையும் எவ்வாறு ஒரு மூன்றாம் நபரின் வருகைக்கு வழிவகுத்தது என்பதை அவன் உணர்ந்தான். மீனா தன் தவற்றை நினைத்து தினமும் வருந்தினாலும் உடைந்த நம்பிக்கையை மீண்டும் கட்டி எழுப்புவது எளிதாக இருக்கவில்லை. அவர்கள் இருவரும் தங்கள் உறவை மறுபரிசீலனை செய்ய மனநல ஆலோசகரை அழைக்க முடிவு செய்தனர். தவறை மணர்ந்து முன்னோக்கி நகர்வதா அல்லது பிரிவதா என்பதை காலம் மட்டுமே தீர்மானிக்கும் என்ற நிலையில் அரவிந்த் தன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தை எதிர்கொள்ள ஆயத்தமானான். மாதவன் வீட்டை விட்டு வெளியேறிய பிறகு அந்த அறை ஒரு விசித்திரமான மௌனத்தில் மூழ்கியது. அரவிந்த் எதையும் பேசாமல் படுக்கையின் ஓரத்தில் வந்து அமர்ந்தான். அவன் கண்கள் சுவரில் தொங்கிய அவர்களின் திருமண புகைப்படத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்தன. மீனா நிலை குலைந்து அவனது காலடியில் விழுந்து கதறினாள். தன் தனிமை, கவனக்குறைவு மற்றும் உணர்ச்சி வசப்பட்ட பலவீனமே தன்னை இந்த தவறான பாதைக்கு அழைத்து சென்றதாக கூறி விக்கி விக்கி அழுதாள். ஆனால் அரவிந்தின் உள்ளத்தில் ஏற்பட்ட காயம் எந்த மன்னிப்பாலும் ஆறக்கூடியதாக இல்லை. அடுத்தடுத்த நாட்கள் அந்த வீட்டில் ஒரு நிழல் போல் நகர்ந்தன. இருவருக்குள்ளும் பேச்சுவார்த்தை முற்றிலும் நின்று போய் இருந்தது. அரவிந்த் கோபப்பட்டு கத்தவில்லை, மீனாவை வீட்டை விட்டு துரத்தவும் இல்லை. ஆனால் அவனது இந்த அமைதி மீனாவை தினமும் சிறுக சிறுக கொன்றது. தனக்கு நேர்ந்த துரோகத்தை நினைத்து அரவிந்த் இரவுகளில் தூக்கமின்றி தவித்தான். அதே சமயம் தன் தொழில் சார்ந்த பிஸியான வாழ்க்கையையும் மீனாவிடம் தான் காட்ட தவறிய கவனமும் இந்த இடைவெளிக்கு ஒரு காரணியாக அமைந்ததோ என்றும் யோசித்து பார்த்தான். நாட்கள் செல்ல செல்ல உடனடி உணர்ச்சி வசப்பட்ட முடிவுகள் எதையும் எடுக்கக்கூடாது என்பதில் அரவிந்த் தெளிவானான். வெறுப்போடு ஒரு கூரையின் கீழ் வாழ்வதும்
அல்லது அவசரப்பட்டு பிரிவதும் சரியான தீர்வாகாது என்பதை உணர்ந்து இருவரும் ஒரு மனநல ஆலோசகரை சந்திக்க முடிவு செய்தனர். ஆலோசகரின் முன்னிலையில் மனதில் இருந்த காயங்களையும் குற்ற உணர்ச்சிகளையும் அவர்கள் முதன்முறையாக வெளிப்படையாக பேசத் தொடங்கினர். உடைந்த நம்பிக்கையை மீண்டும் மீட்டெடுப்பது மிக கடினமான பயணம் என்பதை இருவருமே அறிந்திருந்தனர். பழசை மறந்து மீண்டும் புதியதாக தொடங்குவதா அல்லது ஒருவரையொருவர் மன்னித்து நாகரிகமாக பிரிவதா என்ற கேள்விக்கு விடை தேடியபடி காலத்தின் கைகளில் தன் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்தை ஒப்படைத்துவிட்டு அரவிந்த் அமைதியாக காத்திருந்தான்.